வார்த்தையை நினைச்சு பார்க்கவே முடியல. அவ்வளோ வேதனை. தியானிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நான் படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம் இந்த 4 அதிகாரங்களையும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சிலுவை பாடுகள் நம்மளுக்கு தெரியும், மரணம் தெரியும், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஆனாலும் வருஷம் தியானிக்கிறோம். ஏன்? ஏதோ ஒண்ணு புரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு புரியும் அப்படிங்கறதுக்காக தான். தினம் பைபிள் படிக்கும் போது இன்னைக்கு ஒரு வசனம் படிச்சு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சு நாளைக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், நாளானிக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அதே மாதிரியாக இப்ப நம்ம படிக்கிறது லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி அவர் கெஞ்சறாரு. இவர்களுக்குங்கிறத யாரை குறிப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லலாம், மக்கள். அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். உட்காந்து நேற்று தியானம் பண்ற எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? அதுல எடுத்து நான் எழுதி வச்சிருக்கேன். ஜனங்கள், மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர், அவர்கள் கூட்டத்தார், பிலாத்து, ஏரோது, போர்ச்சேவகர், அதிகாரிகள், இத்தனை பேர் இருக்காங்க. அந்த இவர்களுக்கு மன்னியுங்கிறவங்க அப்படிங்கிறதுல இத்தனை பேர் வந்திருக்காங்க. நம்ம நினைச்சிட்டோம் ஜனங்கள். ஏன் ஜனங்கள்னு நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்கதான் சிலுவையில் அறையும் சத்தம் விட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு மன்னியும், இவங்க செய்யறது தெரியாம பண்றாங்க. இன்னொன்னு என்ன நினைச்சிருப்போம்? போர்ச்சேவகரை நினைச்சிருப்போம். அவங்கதான் அடிச்சாங்க, வாரினால் அடிச்சாங்க, துன்பப்படுத்தாங்க, கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இவங்க 2 பேர்த்த மாத்திரம் தான் நினைச்சிருப்போம். வசனங்கள் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கு. லூக்கா 22:63 டக்குன்னு யாராவது படிச்சீங்கன்னா வசதியாக இருக்கும். லூக்கா 22:63 போதுமா? இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர். அந்த கூட்டத்துல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருமே போய் பிடிக்க முடியுமா அவரை? கண்டிப்பா முடியாது. ஒரு சில பேர் அவர் பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த மனுஷர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பரியாசம் பண்ணுதல். அதாவது ஒரே நிமிஷம், பிடித்து கொண்டு பரியாசம் பண்றாங்க. பரியாசம்னா உங்களுக்கு புரியுதா? கேலி பண்றது. நம்ம நார்மலா கிண்டல் பண்ணிட்டு இருப்போம், அந்த சும்மா அது ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம கிண்டல் பண்றது. பட் அவரை கேலி பண்றாங்க, பரியாசம் பண்ணுதல். இவங்க மனுஷர், இயேசுவை பிடிச்சுக்கிட்ட மனுஷர் என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க. அடுத்தது லூக்கா 22:66 போதுமா? ஜனத்தின் மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர். இந்த இடத்துல 3 பேர் வராங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, பஞ்சாயத்து, நம்ம தமிழ்ல சொன்னோம்னா பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. இவங்க 3 பேர் தான் கூட்டிட்டு வராங்க. யார் யாரு? ஜனத்தின் மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர். இவங்க எல்லாருமே யாருன்னு பாருங்க. ஜனத்தின் மூப்பர் ரிசல்ட் கொடுக்கறவங்க, பிரதான ஆசாரியர், வேத பாரகர், நன்கு தேறின வேத பாரகர் எல்லாருமே ஆலோசனை சங்கத்துல கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அடுத்தது லூக்கா 23:1 போதுமா? போதும். அவர்களுடைய கூட்டத்தார். இப்ப இவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்க, 2 பேர் இருப்பாங்க. ஒரு டீம், அதாவது ஒரு கூட்டம் கூடுதுன்னா அதுல 2 டீமா இருக்கும். ஒண்ணு வேணும்னு சொல்றவங்க, ஒண்ணு வேணாம்னு சொல்றவங்க. எப்பவுமே அகைன்ஸ்ட் ஒரு டீம் இருக்கும். அப்ப இவங்க இருக்கிறாங்க. யாரு? அவர்களுடைய கூட்டத்தார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, எழுந்திருந்து அவரை பிலாத்தின் இடத்துக்கு கொண்டு போய், ஏசப்பாவை இப்ப பிலாத்தின் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு சீன் பை சீனா தயவு செய்து நம்ம சபை மக்களே இந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க கண்ணு முன்னால கொண்டுட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம ஆலயமோ, இன்னைக்கு நம்மளுடைய மற்ற கவலைகளோ இல்ல உலக பிரகாரமான எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு நம்ம அந்த சீன் முன்னாடி இருக்கோம். கண்ணுக்கு வருதுங்களா? ஏசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்ச அந்த சீன்ஸ் எல்லாம் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரணும். அதைத்தான் இப்ப நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப 3ஆவது நம்ம பார்த்திருக்கிறது யாருங்க? அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து என்ன பண்றாங்க? பிலாத்தின் இடத்துல ஏசப்பாவை கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது லூக்கா 23:1 எழுந்திருந்து பிலாத்து இடத்துக்கு கொண்டு போய். பிலாத்து இப்ப யார் இந்த இடத்துல வராங்க? பிலாத்து என்ன பண்றாரு உங்களுக்கே தெரியும், கை கழுவிடுவார். இதுல எனக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சிருங்க அப்படின்னு கை கழுவிடுவார். சோ பிலாத்து இதுல அடங்குறாரு. அடுத்தது 23:10 பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும். மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா,
அவர்கள் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றவர்கள். இவங்க 2 பேரும் பிடிவாதமா நிக்கிறாங்க. ஏசு தப்புதான், ஏசு நல்லவர் கிடையாது, ஏசு வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி பிடிவாதமா நிக்கிறாங்க. நம்ம அன்னைக்கு நம்ம வீட்டுல அடம்பிடிக்கிற மாதிரி அவரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக லூக்கா 23:11. மறுபடியும் படிக்கணும். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட. ஓகே, ஏரோதும் போர் சேவகரும் இந்த இடத்துல வராங்க. ஏரோது ராஜாவை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஏரோது ராஜா என்ன பண்ணாரு? கிழக்குல இருக்கிற சூரியன் இதை பார்த்துக்கிட்டு என்ன பண்றாரு? நம்மளை கொல்றதுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்க வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்மங்களையும் கொன்று உரிச்ச ஒரு மோசமான ஒரு ராஜா. அந்த ராஜா இப்ப என்ன பண்றாரு? போர் சேவகளை கூட்டிட்டு என்ன பண்றாராம்? பரியாசம் பண்ணினவர்கள் மிடுக்கான வஸ்திரத்தை அவர் கொடுத்தி அவரை திரும்ப பிலாத்து இடத்திற்கு அனுப்பினார். அழகா அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அவரை கிண்டல் பண்ணி மறுபடியும் என்ன பண்றாங்க? பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி இந்த இடத்துல ஏரோதும் அவருடைய போர் சேவலும் செய்யறாங்க. அடுத்ததாக லூக்கா 23:13. பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி. ஆமென். பிலாத்து இப்ப என்ன பண்றாரா? பிரதான ஆசாரியர்கள் அதிகாரிகள், இப்ப புதுசா இன்னொருத்தர் வராங்க அதிகாரிகள். அந்த ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா அதுக்கு தேவையான முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அதிகாரிகள். அவங்க ஜனங்கள், இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு தெரியுங்களா? இவனை அகற்றும் 7th பாயிண்ட் கூடி வர செய்றாரு. அதாவது ஒரு பிளான் பண்றாங்க, ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் கொலை பண்ணலாம், என்னெல்லாம் சாக்கெல்லாம் சொல்லலாம், ஒண்ணுமே இல்லாத குற்றத்தை எல்லாம் எப்படி அவங்க மேல சுமத்தலாம்னு இத்தனை பேர் கூடி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கும் அவரை கொல்றதுக்கும். அவர் பண்ணது ஒரு தப்புமே இல்லை. நான் யூதருடைய ராஜா, ஆமா நான் கடவுளுடைய பிள்ளை தான் சொன்னது மட்டும்தான் அவரோட வார்த்தை. ஆனா இப்ப எத்தனை பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அடுத்ததாக லூக்கா 23:18. ஜனங்கள் எல்லாரும் போதுங்க. ஜனங்கள் எல்லாரும் இப்ப அங்க கூட்டம் கூடி இருக்காங்க. ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டவர்கள் என்ன சொல்றாங்க? சத்தமிட்டு சொல்றாங்க. யாரைய? பரபாசை விடுதலையாக்குங்க, இவனை வந்து என்ன பண்ண சொல்லுங்க? அகற்றுங்க. சாரி, இவனை அகற்றும், இவனை இங்கிருந்து அங்க போயிருங்க, பரபாசை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு கேட்கிறாங்க. யாரு? ஜனங்கள் எல்லாரும். அடுத்தது லூக்கா 23:21. அவர்கள், திரும்பியும் அவர்கள் யாரை குறிப்பிடுது? இந்த இடத்துல ஜனங்களை தான் குறிப்பிடுது. அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, படிக்குமா 23:21. அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். ஓகே, அதாவது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று தீர்ப்பு செய்தவன் அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டவர்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு அதிகாரம் படைச்சவங்க இந்த பிலாத்து. சோ நீங்க என்ன கேட்கறீங்களோ அந்த மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னவர். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது 23:23. அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. இப்ப இதே காரியத்தை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. சிலுவையில் அறைங்க சத்தம் அதிகமாயிட்டே போகுது. அறைய வேண்டும் என்று உரத்த சத்தத்தை முதல்ல சத்தமிட்டு கேட்டாங்க, இப்ப உரத்த சத்தமா கேட்கறாங்க. ஏன்னா அமளி உண்டாகும் இல்லையா? அப்போ ஜனங்கள் கூடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு அமளி இருக்கும். அதனால அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா உரத்த சத்தமா சொல்றாங்க. பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அவங்களும் பிரதான ஆசிரியர் எல்லாருமே சேர்ந்து இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக லூக்கா 23:22-24. அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் என்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அல்லேலூயா. அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று தீர்ப்பு செய்தவன் இந்த பிலாத்து. மறுபடியும் அவங்க கேட்கிறாங்க, ஆகட்டும் அப்படின்னு ஓகே சொல்றாரு. கடைசியாக 23:26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டில் இருந்து போதுமா இப்ப எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கொண்டு போறாங்க. சோ இத்தனை பேர் இதுல இன்க்ளூட் ஆயிருக்காங்க. இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு எல்லாம் பண்ணவங்க இத்தனை பேர். இவங்க எல்லாத்தையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. உண்மையாலுமே நினைச்சு பார்க்கும்போது நம்ம உண்மையா வேதத்தை நம்ம சாதாரணமா படிச்சோம்னா சாதாரண ஒரு புக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இடைப்படும் போது அந்த வார்த்தைகள், வசனங்கள் ஒவ்வொன்றும் அந்த காட்சிப்படுத்துதல் நம்ம கண் முன்னாடி வரும்பொழுது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு.
ஒரு துள்ளி கூட அதுல தப்பில்லாத மாதிரி அவ்வளோ அழகா எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லைன்னா இந்த புத்தகம் நம்ம கைகள் இல்லை, இப்படி வருஷம் நம்ம தியானிக்கவே முடியாது. இந்த பிலாத்து ஏரோது பத்தி எல்லாம் நம்மளுக்கு நிறைய கதைகள் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. பிலாத்து நம்மளுக்கு தெரிஞ்சது, பிலாத்து ஒரே ஒண்ணுதான் பண்ணார், கை கழுவிட்டார். அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி, இதுல எனக்கு சம்பந்தம் இல்லை, அவருடைய ரத்த பலிக்கு நான் பொறுப்பாக்க மாட்டேன்னு சொல்லி கையை கழுவிடுவார் பிலாத்துவை பத்தி நேற்று நான் நிறைய கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன தெரிஞ்சதுன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை. பிரயத்தனம்னா என்ன? எஃபோர்ட். அவன் என்னதான் எஃபோர்ட் போட்டு இல்ல அவர் மேல குற்றம் இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையிலேயே இல்லை. அதனால என்னன்னா, பிலாத்து இதுல பிரயோஜனம் இல்லை என்று கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அப்படின்னு சொல்லிட்டான் பிலாத்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவரை பத்தி ஒரு சின்ன டீடைல். பொந்தியு பிலாத்து நம்ம பொந்தியு பிலாத்து அப்படின்னு சொல்றாங்க. கிபி 26ஆம் வருஷத்துல இருந்து 36ஆம் வருஷம் வரைக்கும் ரோம பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த யூதேயா பிரதேசத்தின் 5ஆம் ஆளுநராக இருக்கார், பிரசிடென்டா இருந்திருக்காரு. ரோம பேரரசுல பிரசிடென்டா இருந்தவர். திபேரியூஸ் அரசரின் ஆட்சி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழக்கை விசாரித்து அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள தீர்ப்பளித்தவர் இவர்தான். அந்த ஆட்சி காலத்துல இயேசு கிறிஸ்துவோட வழக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு வக்கீல் வேணும் அல்லவா, இவர் தான் அந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்றாரு. அடுத்தது தேசாதிபதி பொந்தியு பிலாத்து அப்படின்னு நம்ம பாக்குறோம். பிலாத்து ஆச்சரியப்படுற நிறைய விஷயங்கள் நம்ம எழுதி வச்சிருக்கோம். மார்க் 15, 1, 2, 4, 5 பாத்தீங்கன்னா பிலாத்து ஆச்சரியப்படுறோம். இவருடைய செய்கைகளை குறித்து ஆச்சரியப்படுறாரு. வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தவன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே வர்றாரு. அதே மாதிரி ஏரோதுவும் பண்றாரு. எல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம எல்லாம் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக? ஒரே ஒரு வார்த்தை, சிலுவையில அரைஞ்ச இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். இது நம்ம கண்டிப்பா சிலுவைக்கிற பாடுகளை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சிலுவை, கர்த்தருடைய சிலுவை பாடு நம்ம நினைச்சுக்கணும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்ற வார்த்தையில எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்தணும். சோ நம்ம ஒருத்தரை மட்டும் மன்னிச்சா பத்தாது. எத்தனை பேர் அவரை கொடுமைப்படுத்தினாங்களோ அத்தனை பேரையும் அவர் மன்னிச்சது போல நம்மளும் எல்லாரையும் மன்னிப்போமாக. கடைசியாக ஒரே வசனம், நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யாரை நம்ம பிரசங்கிச்சுட்டு இருக்கோம்? டெய்லியும் கிறிஸ்துவை தான் பிரசங்கிச்சுட்டு இருக்கோம். கலாத்தியர் 6:14 சொல்கிறது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை இருப்பேனாக. எதை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாம்? சிலுவையினுடைய கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டும். சிலுவை பற்றி உபதேசம் நமக்கு ஜீவ பலனா இருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வாசகத்தை ஆசீர்வதிப்பாராக.